மென்பொறியாளர் சுவாதி இறந்து ஓராண்டை கடந்துவிட்ட நிலையில் இப்போதுதான் சென்னை நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. இதேபோல சென்னை ரயில்வே கோட்டத்தில் 82 ரயில் நிலையங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்படும் என ரயில்வே காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதே சென்னை நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் கடந்த ஆண்டு ஜூன் மாதத்தில்தான் மென்பொறியாளர் சுவாதி கொடூரமான முறையில் கொல்லப்பட்டார். அப்போதே நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் சிசிடிவி கேமராக்கள் இல்லாதது குறித்து கேள்விகள் எழுந்தன. இது தொடர்பான வழக்கில் சிசிடிவி பொருத்த நீதிமன்றம் அறிவுறுத்தியது. ஒரு கொலை நடந்து ஓராண்டை கடந்த பிறகு இப்போதுதான் நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் 14 சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. நுங்கம்பாக்கம்னாவே அந்த பொண்ணுடைய மனநிலை, வருத்தம் எல்லாமே அப்படி நோகடிக்குது. கஷ்டமாக தான் இருக்குது மனசு. இது முன்னாடியே இன்னும் கொஞ்சம் ஏற்பாடு நல்லா இருந்திருந்தா இன்னும் என்ன சொல்கிறது, அப்படி ஒரு சூழ்நிலை நடந்திருக்காதுன்னு சொல்ல வரேன். இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்ததுன்னா மற்றவங்களுக்கு ஒரு பயம் இருந்திருக்கும். இந்த மாதிரி ஒரு சங்கடங்கள் நடக்காமல் இருக்க வாய்ப்பு இருக்கும். சிசிடிவி கேமராஸ் இருக்கனால அது கொஞ்சம் சேஃபாக தான் இருக்குது. இப்போ ஸ்வாதி மர்டர் கேஸ் அப்போ கூட கொஞ்சம் க்ளூஸ் அதால் கிடச்சிச்சு. ஸோ கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்குது. நான் இப்போ தான் லோலா காலேஜில் சேர்ந்துருக்கேன். ஆக்சுவலி இப்போ தான் நானும் பார்க்குறேன், சிசிடிவி கேமராஸ்லாம் வச்சுருக்காங்க. ஓகே, இதுதான் வெல்கம் பண்ணுறது. இருந்தாலும் இன்னும் செக்யூரிட்டிஸ்லாம் தேவை. போலீஸ் வந்து அப்பப்போ பெண்களுக்கு சேஃப்டி இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இந்த கேமராக்களை இணைக்கும் கட்டுப்பாட்டு அறை ஒன்றும் அமைக்கப்பட்டுள்ளது. இதேபோல சென்னை கோட்டத்திற்கு உட்பட்ட 82 ரயில் நிலையங்களில் 54 கோடி ரூபாய் செலவில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட உள்ளதாக தமிழக ரயில்வே காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதற்காக மத்திய ரயில்வே அமைச்சகத்திற்கு தெரிவித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ரயில்வே காவல்துறையினர் கூறியுள்ளனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் பிரபுவுடன் சுப்பிரமணியன்.